49வது பிறந்த நாள கொண்டாடக்கூடிய நடிகை மீனாவோட சொத்து மதிப்பு எவ்வளவுன்னு தெரியுமா? நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஒரு விழாவுல மீனாவ பார்த்து, "இந்த குழந்தை அழகா இருக்கு" அப்படின்னு தன்னோட நெஞ்சங்கள் படத்துல நடிக்க வச்சாரு. முதல் படத்திலேயே தன்னோட கியூட்டான சிரிப்பு, அப்புறம் அழகால அடுத்தடுத்து பட வாய்ப்புகள பெற்றாங்க. 20க்கும் அதிகமான படங்கள்ல குழந்தை நட்சத்திரமா நடிச்சவங்களுக்கு, அன்புடன் ரஜினிகாந்த் படம் தான் பெரிய அளவுல பிரபலம் குடுத்தது. அதுக்கு பின்னாடி ஒரு புதிய கீதை படம் மூலமா நாயகியா அறிமுகமானாங்க. அடுத்து என் ராசாவின் மனசிலே படத்துல ராஜ்கிரண் ஜோடியா நடிக்க பெரிய அளவுல ரீச் ஆனாங்க. அதுக்கு பின்னாடி இதய ஊஞ்சல், இதயவாசல், எஜமான், சேதுபதி ஐபிஎஸ், ராஜகுமாரன், வீரா, ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி, கூலி, மருமகன், நாடோடி மன்னன், முத்து, வள்ளல், பாசமுள்ள பாண்டியரே, உளவுத்துறை, நாம் இருவர் நமக்கு இருவர், வானத்தை போல, பாளையத்து அம்மன், வெற்றி கொடிகட்டு, ரிஷி, சிட்டிசன், தேவன், படைவீட்டு அம்மன், அண்ணாத்த அப்படின்னு ஏராளமான படங்கள்ல நடிச்சிருக்காங்க. தமிழை தாண்டி தெலுங்கு, மலையாளம் மாதிரியான மொழிகள்லயும் நடிச்சிருக்காங்க. சினிமாவுல நடிச்சுக்கிட்டு இருந்தப்பவே 2009வது வருஷம் பெங்களூரை சேர்ந்த வித்யாசாகர் அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு நைனிகா அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்காங்க. கடந்த சில வருஷத்துக்கு முன்னாடி நடிகை மீனாவோட கணவர் வித்யாசாகர் நுரையீரல் தொற்று காரணமா சிகிச்சை பலன் இல்லாம உயிரிழந்துட்டாரு. நடிகை மீனா தன்னோட 49வது பிறந்த நாளை கொண்டாடிட்டு வரக்கூடிய நிலையில அவங்களோட சொத்து மதிப்பு பத்தின விவரம் வெளியாயிருக்கு. சென்னையில வீடு, சில நிறுவனங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களாம். அதே மாதிரி சொகுசு கார்கள், நகை, பணம் அப்படின்னு எதுக்கும் குறைச்சல் கிடையாது. இவங்களோட மொத்த சொத்து மதிப்பு அப்படின்னு பார்த்தா 40 கோடிக்கும் மேல இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது.